ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒர்த்லெஸ் ரிக்ரெஷன் மேன்வாவோட 29வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 27 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ பாருங்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த ரூபி அதுக்கப்புறம் வைடு மோனார்க்க கூட்டிட்டு அந்த டஞ்சன்குள்ள வந்து போயிருப்பாங்க. அங்க போனா கிறிஸ்மா அப்படிங்கிறவனை பார்த்திருப்பான். கடைசியில விஜய் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு முன்னாடி வந்தது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைச்சோம் இல்லையா? ஆனா அங்க வந்தது விஜய் கிடையாது. அந்த பேக் சோகா இருக்கால, அவதான். விஜய் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிருப்பல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும். அப்ப அந்த கிறிஸ்மோ இருந்துட்டு லேடி பேக் திஸ் இஸ் கிரேட், நம்ம டஞ்சன்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்ஈசியான ஃபீலிங் இருந்துச்சு. பட் இப்ப பரவாயில்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கு கிறிஸ்மோ, கொஞ்சம் உத்து பாரு அப்படிங்கிறப்ப அவரோட மூஞ்சு வந்துட்டு பாதி வேற ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. அப்ப அவ உடனே வந்துட்டு அவளோட கார்டை வச்சு நம்ம கிறிஸ்மோவை இருந்துட்டு அடிச்சு தூக்கி வீசிறா. அப்பதான் ரூபியா இருந்துட்டு அது வந்துட்டு ஒரு டோப்பல் கேங்கர், அதால அதோட டார்கெட்டை இமிடேட் பண்ணி அவங்களோட அப்பியரன்ஸை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணக்கூடிய ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அதை யூஸ் பண்றது ஷேடோலெஸ் சோல் ஃபிளைட் தான். அதுலயும் டிராஸ்லெஸ் ஸ்ட்ரைட் டெக்னிக் தான் அது இப்ப யூஸ் பண்ணிருக்கு. அப்படின்னா அதோட டார்கெட்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸையும் அதால காப்பி பண்ண முடியுமா? என்ன தைரியம் இருந்தா நீ வந்துட்டு பேக் சோகாவோட மூஞ்ச வந்துட்டு எடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாகி அவனோட டெமானிக் ஆர்மரை வந்துட்டு போட்டுக்கிறான். ரூபியா எதுக்காக திடீர்னு இவ்வளவு கோவப்படுற, ப்ளீஸ் காம் டவுன் அப்படிங்கிறப்ப அந்த பேக் சோகா மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் இருந்துட்டு ஷேடோலெஸ் சோல் ஃபிளைட் ஃபிப் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்றா. இது வந்துட்டு ஷேடோ க்ளோன் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவா. பயங்கர வேகத்துல நகர்றதுனால நிறைய உருவங்களா ஹீரோக்கு வந்துட்டு அவ தெரியவா. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஸ்வாட் டீமன் இறந்த அன்னைக்கு இவ என்ன பார்த்து நீ நிறைய வளர்ந்துட்ட அப்படின்னு சொன்னான். என்னால அந்த வார்த்தைகளை வந்துட்டு ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் 2100 வருஷம் வந்துட்டு ட்ரைனிங்க்கு அதனாலதான் போயிட்டு மறுபடியும் அவ சொல்றப்ப அதை நான் பெருமையா ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் உன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து அதை நான் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்புல தான் அவ கூட சண்டை போட போறா. சண்டை போட போயிட்டு அவன் மான்ஸ்டரையும் வந்துட்டு தோக்கடிச்சாரான். அப்ப கிறிஸ்மோ எந்திரிச்சிட்டு என்னது இது அப்படின்னு கேக்குறப்ப இது ஒரு டோப்பல் கேங்கர், உண்மையான பேக் சோகோ கூட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப கிறிஸ்மோ வந்துட்டு ஒரு டோப்பல் கேங்கரால மார்ஷியல் ஆர்ட்ஸை கூட காப்பி பண்ண முடியுதா? மை குட்னஸ், உண்மையாவே இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிறப்ப அந்த ரூபியா இருந்துட்டு டோப்பல் கேங்கர்ஸ் யூஸ்வலா அவங்களோட அப்பியரன்ஸை மட்டும் தான் இமிடேட் பண்ணும், அவங்களால டெக்னிக்ஸை காப்பி பண்ண முடியாது. பட் அது வந்துட்டு வெளி உலகத்தோட நாலேஜ் தான். இருந்தாலும் ரொம்ப கவலைப்படாத, ஏன்னா ஆல்ரெடி இந்த டஞ்சனை வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல உனக்கு வந்துட்டு ஒரு கைடு மாதிரி இருப்பேன், சோ டோன்ட் வரி அப்படிங்கிறப்ப அந்த டெமானிக் ஆர்மருக்குள்ள இருக்கிற அந்த வாய்டு மோனார்க் டீமன் இருந்துட்டு உன்ன மாதிரி ஒரு வாயாடி பொம்மையால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறப்ப ரூபியா இப்ப என்ன சொன்ன, நீ வந்துட்டு ஒரு ஆர்மருக்குள்ள மாட்டிட்டு இருக்க, நீ என்ன சொல்றியா அப்படிங்கிறப்ப அந்த டீமன் இருந்துட்டு ஹேய், என்னோட பாடியை மட்டும் நான் ரெக்கவர் பண்ணிட்டேன், உன் அக்காக்கா பிரிச்சு போட்டுருவேன் அப்படிங்கிறப்ப ஆமா ஆமா அது நீ ஒரு பாடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் அந்த கிறிஸ்மோ இருந்துட்டு ஒரு ஹாரிபிளான தாட் இருந்துட்டு என்னோட மைண்டுக்குள்ள வந்துச்சு. நம்ம வந்துட்டு இப்ப லேடி பேக்கோட டோப்பல் கேங்கர் கூட சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா ஒருவேளை நம்மளோட டோப்பல் கேங்கரோ இல்ல ஒரு சர்டன் சம்மோனோட டோப்பல் கேங்கரோ வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோக்கு வந்துட்டு விஜயோட டோப்பல் கேங்கர் வந்தா என்ன பண்றது அப்படின்னு தான் நினைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மோ சொன்னார் இல்லையா, இவங்க கூட சில மார்ஷியல் மாஸ்டர் வந்தாங்க அப்படின்ட்டு, அதுல முரிமலையன்ஸோட ஹெவன்லி ஸ்வாட்ஸ்மேன் இருந்துட்டு அந்த இடத்துல இறந்து கிடக்கான். அன்ரைவல் எசன்ட்ரிங் அப்படிங்கிறவன் யூ லிட்டில் ஹெவன்லி டீமன் ஹிஜி ஃபியோன், என்ன அப்பியரன்ஸ் இது, எதுக்காக நீ இப்படி பாக்குறதுக்கு இருக்க, நீ புது டெமானிக் ஆர்ட் எது கத்துக்கிட்டியா, என்னால உன்னை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு தெரியும். பட் தைரியத்துக்காகவும் ஜஸ்டிஸ்க்காகவும் இங்க டெரிபிளா இறந்து போன என்னோட சுப்ரீம் ஹெவன்லி ஸ்வாட்ஸ்மேனோட ஆன்மாக்காகவும் நீ நரகத்துக்கு போய் ஆகணும் லிட்டில் ஹெவன்லி டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது உண்மையான விஜய் கிடையாது, அவள மாதிரியே இருக்கிற டோப்பல் கேங்கர். பட் அது கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவளோட ட்ரெஸ்ல இருக்கிற அந்த ஒரு பிராக்மெண்ட்டை வச்சு அவனை ரெண்டு துண்டா வெட்டி போட்டு கொன்னாரு. அதுக்கப்புறம் அப்படியே பேரலா உண்மையான விஜய் வந்துட்டு காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு போன சாப்டரோட கடைசியில நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி பார்த்திருப்போம். ஆக்சுவலா அங்க வந்தது ஹீரோவோட டோப்பல் கேங்கர். நம்ம விஜய் இருந்துட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சா, உண்மையான நீ இது இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்பனா சங்மி நீங்க வந்திருக்கானா, நான் வந்துட்டு நல்லா தான் ட்ரெஸ் போட்டிருக்கேனா, நீ உண்மையுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க போல, நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறி இருக்க, நீ இந்த இடத்துல இறந்து போன அப்படின்னா நான் ரொம்பவே சோகமாயிருவேன், அதனால இறந்துராத லீ சங்மின் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வந்து போயிட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல பேக் சோகோ இருக்கா இல்லையா, அவள வந்துட்டு காமிக்கிறாங்க. அவளும் இருந்துட்டு அவ கூட வந்தவங்கள ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பான் இல்லையா, அந்த விஜயோட டோப்பல் கேங்கர் கையில அவன மாதிரி இருக்கிற ஒரு டோப்பல் கேங்கர் கூட சண்டை போட்டுட்டு ஒரு டோப்பல் கேங்கர் வந்துட்டு அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நல்ல வேலை இது சுப்ரீம் ஹெவன்லி ஸ்வார்ட்ஸ்மேனோட டோப்பல் கேங்கரா இருந்துச்சு. ஏன்னா இருக்கலே எங்கல்ல அவன் தான் ரொம்ப வீக்கானவன். ஆல்சோ இது வந்துட்டு டோப்பல் கேங்கரோட காப்ஸ்ல இருந்து கிடைச்சது. இது வந்துட்டு ஒரு எலிக்சர், அதுவும் ரொம்ப பியூரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. இந்த எலிக்சர் அப்படிங்கிறது போஷன்லாம் இருக்குல்ல, அதுலயே ரொம்ப ஹையஸ்ட் கிரேடு. ஒரு கை கால்லாம் அருந்து போனா கூட இந்த எலிக்சரை வச்சு அதை நம்ம ஒட்ட வைக்க முடியும். அப்ப பேக் சோகர் இருந்துட்டு இப்ப நம்ம எங்க போறது, நான் சீக்கிரமா என்னோட முரிமலையன்ஸ் மெம்பர்ஸ் கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். நான் இப்ப ஹெவன்லி டூமன் கூடயோ இல்லனா அவளோட 2 சபார்டினேட்ஸ் கூட ஒரே நேரத்துல கிளாஷ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டேட்ல என்னால ஜெயிக்கவே முடியாது. அப்படிங்கிறப்பதான் பின்னாடி 2 பேர் வந்துட்டு ஹே இந்த பிளாஷ் பேக் சோகோ அது வந்துட்டு நீ தானே, நீ வந்துட்டு தனியா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க யார் அப்படின்னா நம்ம விஜய் இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு ஃபாலோ பண்றவங்க. டாக் கோ டீமன் ஸ்வாட், அதுக்கப்புறம் டீமன் அயன் ஃபிஸ்ட் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வந்துட்டு காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பேக் சோகோவோட டோப்பல் கேங்கர் கார்ப்ஸ்ல இருந்து இந்த மேஜிக் கிறிஸ்டல் தான் கிடைச்சது அப்படிங்கிறான். இந்த மேஜிக் கிறிஸ்டல் அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான மானா இருந்துட்டு கிறிஸ்டலைஸ்டா மாறி இருக்கும். இதை நீங்க கன்சியூம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மானா கிடைச்சிரும். வேரியஸ் யூசஸும் இருக்கு இன்னும் நிறைய. அப்போ அந்த டீமன் இருக்குல்ல ஆர்மர்ல இருக்காது, அது வந்து எதுக்காக இதை நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட மைண்டு, என்னோட எனர்ஜி, அதுக்கப்புறம் என்னோட பாடி ரெண்டுமே சமநிலையில வந்து கிடையாது. சோ ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கறனால இதை சாப்பிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு இன்னும் மோசமா மாறிடும் அப்படிங்கிறப்ப அந்த டீமன் இருந்துட்டு அது நடக்க வாய்ப்பே இல்லை. என்னால ஃபீல் பண்ண முடியுது. உன்னோட இதயம் வந்துட்டு ரொம்பவே இன்கிரெடிபிளான ஒரு ஆப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்ச நிறைய கிரேட் டீமன்ஸ் கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷனலா ஹார்ட் இருந்துட்டு இல்லவே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு என்ன இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கப்பே அந்த கிறிஸ்மோ இருந்துட்டு ச்வீகள் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த ச்வீகள் அப்படிங்கிறவன் பெக்கர் செக்டர் சேர்ந்தவன். அவன்ட்டு கிறிஸ்மோ உன் கூட என்னால பேச்சுவார்த்தை நடத்த முடியுது அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு டோப்பல் கேங்கர் இல்ல தானே அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு பெக்கர் செக்டர் சேர்ந்த ஒரு மார்ஷியல் மாஸ்டர்ஸா ஆர்த்தோடாக்ஸ் செக்ட்ல வளர்ந்து வர டாப் 3 ரைசிங் ஸ்டார்ல இவன் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கிறப்ப கிறிஸ்மோ இருந்துட்டு உட கைக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வீகல் இருந்துட்டு நான் வந்துட்டு டாக் கோ டீமன் ஸ்வாடோட டோப்பல் கேங்கரை வந்துட்டு பார்த்தேன். நிறைய ஸ்வாட் எனர்ஜி இருந்துட்டு ஒரே ஸ்ட்ரைக்ல வந்துட்டு என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு. யாராலுமே அதை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. சரி எனக்கு வந்துட்டு ஒரு போர்ஷன் கிடைக்குமா, கிட்டத்தட்ட செத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப ரொம்ப நன்றி, இது வந்துட்டு லைஃப் சேவர் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹவ் அன்பார்ச்சுனேட், எங்கள்கிட்ட மட்டும் ஒரு எலிக்சர் இருந்திருந்தா உங்களோட கையை வந்துட்டு திரும்ப ஒட்ட வச்சிருப்போம் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வீகல் இருந்துட்டு சரி இவன் யாரு அப்படிங்கிறப்ப கிறிஸ்மோ இருந்துட்டு இவன் தான் டீமன் ஸ்பியர் லீ சங்மின், டீமன்ஸோட டிஃபீட் பண்ண பர்சன் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வீகல் ரெண்டு ஒரு மாதிரி கோவமான டோன்ல உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மிஸ் பேக் வந்துட்டு உன்னை பத்தி சில தடவை பேசிட்டே இருப்பாங்க, அவங்கள பத்தி கவலைப்பட்டதுனாலதான் நீங்க வந்தியா, இன்னும் ஒரு டீப்பான லவ்விங் சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சீனியருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஜூனியர் வரது அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான விஷயம் தானே, நீ எப்படி அவளுக்கு வந்துட்டு ரிலேட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வீகல் இருந்துட்டு நாங்க ரொம்ப க்ளோஸான காம்ரேட்ஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஷோர் நானுமே அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் ரெண்டு பேரும் ஆமா நான் வந்துட்டு எதுக்காக இவ்வளவு கோவப்படுறேன் அப்படின்னு ரியலைஸ் பண்றப்ப அந்த டீமன் இருந்துட்டு வெயிட் இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த ஒயிட் உமனை வந்துட்டு நீ லைக் பண்றியா, ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பசங்க இருந்துட்டு இந்த மாதிரி இன்டிமிடேட்டட் நடந்துக்கிறத பார்க்கவே ஃபன்னியா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப மறுபடியும் அதோட மூஞ்சிலே ஹீரோ வந்து குத்திரான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சாரி கேட்டுறாங்க. அப்பதான் நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, யங் பீப்புளோட ரொம்ப ஃபியரியான லவ், இந்த மாதிரி என்னோட கண்களுக்கு அதை பாக்குறது ரொம்ப சச் எ பியூட்டிஃபுல் சீன் தான், நானுமே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வராங்க. இவங்க யாருன்னா இவளுமே நம்ம விஜய் இருக்கா இல்லையா அவளோட ஒரு ஃபாலோவர் தான் சாலிட்டரி கிராண்ட் மதர் அப்படிங்கிறவங்க. அப்ப கிறிஸ்மோ வந்துட்டு சாலிட்டரி கிராண்ட் மதர் நீயா அப்படிங்கிறப்ப அந்த பாட்டி இருந்துட்டு உங்களோட வாய்ஸ் இருந்துட்டு ஒரு பண்ணி மாதிரி சத்தமா இருக்குது, நீ யார் கூட ஃபைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெத்தட்டிக் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு உள்ளாயிருக்கீங்க போல அப்படின்னா நான் தனியாவே உங்க எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சாலிட்டரி கிராண்ட் மதர் மறுபடியும் ஒரு சுப்ரீம் பீக் மார்ஷியல் மாஸ்டரா அப்படிங்கிறப்ப ரூபியா இருந்துட்டு நான் இந்த டஞ்சனோட அனாலிசிஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கமான் நான் வந்துட்டு ஃபைட் பண்ண போறேன் எப்பயோ சொல்லணும் அப்படிங்கிறப்ப இரு உனக்கு நான் இப்பவே இருந்துட்டு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குட்டி மேப் மாதிரி போட்டு இதுல இருக்கிற ப்ளூ டாட் தான் நீ, எல்லோ டாட்லாம் மத்த பீப்பிள், ரெட் டாட்ல எல்லாமே இந்த டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதெல்லாம் போதும் நான் வந்துட்டு இப்ப ஃபைட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறத பார்த்துட்டு அந்த 3 எல்லா டாட்ஸும் ரொம்ப வேகமா இருந்துட்டு மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க சண்டை போடுறாங்களா. அந்த லொகேஷன் இருந்துட்டு இங்க இருக்கிற செவரை அப்படியே தாண்டி தான் இருக்கு. வாட் இஃப் அது வந்துட்டு பேக் சோகோவா இருந்தா என்ன பண்றது, ஒருவேளை விஜயோ இல்ல மத்த எனிமியோ
கூட சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு ரூபியா இந்த வால்ஸ வந்துட்டு உடைக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ரூபியா இருந்துட்டு இந்த செவரா நம்ம ட்ரை பண்ணி பாக்குற வரைக்கும் அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா அது ஈஸியா இருக்காது. இது ரொம்பவே திக்கான வால் அப்படிங்கிறப்ப அங்க சண்டை போட்டு இருக்க 3 பேருக்குமே பயங்கரமான இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு ஒரு இடத்துல கேதர் ஆகுறத வந்துட்டு நோட் பண்றாங்க. அது வந்துட்டு நம்ம ஹீரோவோட தான். அப்ப அங்க இருக்கிற அந்த கிறிஸ்மோ வந்துட்டு வாவ் டீமன் ஸ்பியர்ன்ட்டு ஒரு பெரிய அட்டாக்கு ப்ரிப்பேர் ஆகுறான் போல. கிரேட் அதுக்கான டைம் வந்துட்டு நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க ஹீரோ வந்துட்டு நார்மலான என்ஹான்ஸ்டு எனர்ஜி வந்துட்டு ஒர்க் ஆகாது. லிட்டில் மோர் இன்னும் லிட்டில் மோர் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி எல்லாத்தையுமே அந்த ஒரு இடத்துல சேர்த்து இருக்கப்ப அந்த வாய்ட் மோனார்க் டீமன் வந்துட்டு ஓ உன்னோட கரண்ட் லெவல வச்சு இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ மனசுக்குள்ள என்னால முடியும். ஏன்னா ஆல்ரெடி என்னோட கான்சியஸ் ரூம்ல வந்துட்டு இதை நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த அட்டாக் பண்ண போகிறப்ப கிறிஸ்மோ வந்துட்டு இட்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டியை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விலகினா ஹீரோ வந்துட்டு அந்த பார்ட்டியை அட்டாக் பண்ணாம அங்க இருக்கிற செவரை உடச்சுக்கிட்டு அந்த பேக் சோகோ இருந்தால அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிடுறான். போய் பார்த்தா அவ வந்துட்டு டிஃபீட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஆனா டக்குனு ஹீரோ முன்னாடி போயிட்டு அவளை காப்பாத்திட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பேக் சோகோ அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.